ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஓங்காளி அம்மனினுடைய கோவில் கோபுரங்களை அலங்கரிப்பதற்கு சுமார் 78 கலசங்கள் தயாரா இருந்தது. மகா கலசம் முதல் சிறிய கலசங்கள் எல்லாத்துக்குமே அற்புதமான அந்த முறையான பூஜைகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே அந்த கலசத்தை தொட்டு வணங்கணும்ன்ற ஆசை இருக்கும். இந்த விஷயத்துல கூட யாருடைய மனதும் புண்படக்கூடாது அப்படின்றத மனசுல வச்சுட்டு கோவிலுக்கு வந்த அத்தனை பேரினுடைய கரங்களாலும் ராஜகோபுரத்திற்குரிய அந்த கலசம் மேலே ஏற்றப்பட்டது. அது மட்டும் இல்ல, மீதி இருந்த 78 அந்த சின்ன சின்ன கலசங்கள் கூட வந்திருக்க எல்லா நபர்களினுடைய கரங்களாலும் மேலே ஏற்றப்பட்டதுதான் ரொம்பவே சிறப்பான விஷயம். எங்க ஊரை சுற்றிலும் நிறைய கோவில்கள் இருந்தாலும் கூட இவ்வளவு கலசங்களை ஏந்திய முதல் கோவில் அப்படின்னு சொன்னா எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ஓங்காளியம்மன் கோவில் தான். அது ரொம்பவே பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். கும்பாபிஷேகத்திற்கு முதல் நாளே கலசங்கள் எல்லாமே பொருத்தியாச்சு. அதுக்கப்புறமா விடிய விடிய வாஸ்து பூஜை, அன்னதானம்னு ரொம்பவே சிறப்பா கலக்கட்டி இருந்தது. கும்பாபிஷேகம் அன்னைக்கு அம்மனுக்கும் கோபுர கலசங்களுக்கும் சிறப்பான முறையில் பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்றதோடு அந்த புனித நீரையும் தெளிச்சு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையா அருமையா நடைபெற்றது. ஒரே வருஷத்துல சர்வ மங்களகரமாக இந்த கோவில் பூர்த்தி செய்யப்பட்டதற்கான முக்கியமான காரணம் ஒற்றுமையும் விடாமுயற்சியும் தான். இந்த கோவிலின் திருப்பணிக்கு எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்கள் எல்லோருக்குமே எங்களது மனமார்ந்த நன்றிகளை அவர்களின் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.